வணக்கம். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் யாருக்கும் சிபாரிசு செய்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் ஐயா அவர்கள் யாரிடத்திலும் சிபாரிசுக்காக நின்றதும் இல்லை. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய குணம் என்பதே ஒருவனுக்கு ஒரு திறமை இருக்கின்றது என்றால் அந்த திறமையை கொண்டு அவன் முன்னேற வேண்டும். அந்த திறமையை கொண்டு அவன் தன்னைத்தானே வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை பாடம். அதை உணர்ந்தவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்றும் குறை சொன்னதே இல்லை. ஒரு முறை அப்படித்தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை சந்திப்பதற்காக பரமக்குடியிலிருந்து ஐயா அவர்களுடைய நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து விடுகின்றார். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நண்பரோடு வந்திருப்பவர் ஒரு இளைஞர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த நண்பரை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்க, யார் இது இந்த பையன் என்று கேட்டதும் அந்த நண்பர் சொல்கின்றார், ஒன்றும் இல்லை காமராசு, இந்த பையன் நம்ம பரமக்குடி தான், கொஞ்சம் ஏதோ லேப் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் தான், அதுக்கு படிக்கணுமா, அந்த காலேஜில் போய் சீட்டு கேட்டிருக்கான், அங்கே ஏதோ 20 பேருக்கு தான் இடம் இருக்கான், இவனுக்கு இடம் இல்லையா, என்னமோ 23வது ஏதோ மார்க்கு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான், எனக்கு ஒன்றும் விளங்கலப்பா, சரி நம்ம காமராஜர்கிட்ட சொல்லி உனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது மேற்கொண்டு பண்ண முடியுமா, நான் கூப்பிட்டு வரேன்ப்பா என்று சொல்லி அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னதும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நான் யாருக்கும் சிபாரிசு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு அந்த பையனை நீ கூட்டிகிட்டு வந்த என்றதும் அந்த நண்பர் சொன்னார், என்ன காமராஜு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ யாருக்கும் சிபாரிசு பண்ண மாட்ட, நீ யாருக்கிட்டையும் சிபாரிசுக்கு நிற்க மாட்ட, இது எனக்கு தெரியாதப்பா, அதுக்கு இல்லைப்பா, இந்த பையன் குடும்பம் சலவை தொழிலாளியினுடைய குடும்பப்பா, இவங்க அப்பா அம்மா சலவை தொழில் செய்யக்கூடியவங்க, இன்னும் சொன்னோம்னா அதாவது வண்ணார் குடும்பம் சொல்லும் இல்லையா, அந்த வண்ணார் குடும்பத்தை சார்ந்தவன், அந்த குடும்பத்திலேயே இன்னும் சொல்லப்போனால் அந்த பரம்பரையிலேயே இந்த பையன்தான்ப்பா முத இதுக்கு படிச்சிருக்கான், சரி அதனால அந்த படிப்பும் பாதியில் நின்றக்கூடாது, அவன் அதை முழுமை அடையணும் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கான்ப்பா என்றதும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சற்று யோசித்து விட்டு அந்த கல்வித்துறை அதிகாரி அவர்களுக்கு ஒரு தொலைபேசியில் அழைக்கின்றார்கள். இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க என்றதும், ஐயா இப்போதைக்கு 20 பேர் தான் ஐயா ஒரு கிளாஸில் என்று அங்கிருந்து பதில் வருகிறது. உடனே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் சொல்கின்றார்கள், இன்னொரு 5 பேரை சேர்த்துக்கிறோம்னா என்ன கூடுதலாக செலவாகும் என்றதும் அவர் சொல்கின்றார், ஐயா இன்னொரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது என்றதும், முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து நான் தருகின்றேன், இன்னும் ஒரு 5 மாணவர்களை அதில் சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நண்பரோடு வந்த அந்த பையனை பார்த்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பார்ப்பா, அவன் சொன்னான்ல நான் உனக்கு பரிந்துரை பண்ணலை, அதேமாதிரி நீங்கள் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கிற, ரொம்ப மரியாதை கொடுக்குற, சின்ன பையனாக இருக்கிற, இல்லைன்னு சொன்னால் முகம் வாடிரும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பரிந்துரை பண்ணலை. அவன் சொன்னான் இல்லையா, ஒரு வண்ணா வீட்டு பிள்ளைன்னு, அந்த தெருவில் உன் வீட்டை கடந்து போன சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, உன் வீட்டை அடையாளப்படுத்தியிருப்பாங்க, இதோ இது வண்ணா வீடு, இது வண்ணா வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பேரும் மாறணும். நீ படித்து நல்லபடியாக போனா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வீடுப்பா, இந்த லேப் அசிஸ்டன்ட் இருக்கார்லப்பா அந்த சார் வீடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் உனக்கு இந்த பரிந்துரையை செய்கிறேன். ஒருத்தர் படித்தா ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றிடலாம். ஒருவன் கல்வி கற்பதன் மூலம் தன்னை மென்மேலும் வளர்த்து கொள்வதை தாண்டி தன் ஊரை வளர்த்து கொள்ளலாம், தன் தெருவை வளர்த்து கொள்ளலாம், தன் குடும்பத்தை மென்மேலும் ஊரில் ஒரு மரியாதையான குடும்பமாக நடத்தி கொள்ளலாம், மற்றவர்களின் பார்வையில் இந்த குடும்பம் மரியாதைக்குரிய ஒரு குடும்பமாக மாறும் என்பதை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புரிந்ததனால் அந்த பையனுக்கு அந்த கல்வி கற்பதற்கு பரிந்துரை செய்கின்றார்கள். கூடுதலாக சொல்கிறார், ஏன் தெரியுமா, நான் 5 சீட்டு கேட்டேன், ஒன்ன மாதிரி நீ 23வது மார்க் என்னமோ சொன்னல, 21 22 வாங்கியிருப்பாங்கல்ல, அவனுங்க எங்கே போவானுங்க, உனக்கு மட்டும் பண்ணனா, அதேமாதிரி 24 25 சேர்த்துட்டோம்னா உனக்கு முன்னாடி ஒரு 2 பேரும் உனக்கு பின்னாடி ஒரு 2 பேரும் சேர்ந்து படிப்பாங்க இல்லை பிள்ளைங்கள்லாம் என்ற பெருந்தன்மை, அது உண்மையிலேயே கல்வியை வளப்படுத்த வேண்டும், கல்வியை மேம்படுத்த வேண்டும், கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பதனால்தான் ஒரு சமூகம் ஒழுக்கமாகவும் ஒரு சமூகம் உழைப்பாலும் உயரும் என்பதை உணர்ந்த ஒரு உன்னதமான உத்தம தலைவர் தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்று அந்த மாணவருக்கு அப்படி ஒரு பரிந்துரையை செய்ததனால் அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கும். அந்த குடும்பம் உண்மையிலே ஐயா சொன்னது போல இது ஒரு மெடிக்கல் ஆபீசர் வீடு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஐயாவை பற்றிய ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.